இங்க பாரு ராஜேஷ், இங்க பாரு. apa ini, Pak? Ini Pak, anak. இந்த ஃபேனை போடுங்க. இந்த ஃபேன்லாம் போடுங்க. நம்ம மாடை போடுங்க. ஆசைல ஃபேன்லாம் போடுங்க. இங்க வரேன். இங்க வரேன் அண்ணா. இங்க வரேன் அக்கா, இங்க வரேங்க. இங்க வரேன். ஓகே. இங்க வரேன். ஓகே.
ஓகே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அவர் என்ற அளவுக்கு பணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் 457 பஞ்சாயத்துகள் இருந்தாலும் நம்முடைய திருமயம் பஞ்சாயத்தை தேர்வு செய்து, அதாவது மாநிலத்திலே அந்த அவார்டு வாங்கவில்லை, 2024ஆம் ஆண்டுக்கான அவார்டான தேசிய விருது, இந்தியாவிலே கொடுத்த தேசிய விருது அவர்கள் பெற்றுக்கொண்டால் மிகப்பெரிய பெருமையை திருமயத்துக்கு பெற்று இருக்கிறார்கள். அது உங்களுடைய ஒத்துழைப்போடு. உதாரணத்துக்கு சொன்னால் எத்தனையோ நாம் தலைவர்களை பார்த்திருக்கோம். 1947க்கு பிறகு 1952க்கு பிறகு கடந்த ஒரு 40-50 ஆண்டுகள் பல்வேறு பஞ்சாயத்துகளை பார்த்துருக்கு. நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அவர் பணி எந்த அளவுக்கு சொல்லி தேர வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பணி எந்த அளவுக்கு சிறப்பு அடைஞ்சிருக்கிறா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேரம் பார்க்க மாட்டாரு, காலம் பார்க்க மாட்டாரு, 5 மணிக்கெல்லாம் போய் நிற்பாரு. யாரும் பணி சிறப்பு இருக்குது. இந்த அளவிலே நம்முடைய திட்டத்தில் அவர்கள் அந்த ஆண்டு காலம் வாழ்க வளர்கின்ற உங்கள் அனைவரும் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறி உண்மை உள்ளாட்சி சார்பாக நன்றியை உரித்தாக்கி விரைவிலேயே நன்றி. வணக்கம். கடந்து ஒரு அங்கீகாரமாக என்னை ஏற்படுத்தியதை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். இந்த விருது உங்கள் காலையில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான். நான் போய் வாங்கிய மட்டுமே தான். பெற்ற பெருமைகள், ஏற்படுத்திய பெருமைகள் எல்லாம் உங்களை சார்ந்த. ஒவ்வொரு பணியும் ஒரு மாற்றம் வேண்டும் திருமயத்தில். அந்த மாற்றத்தை நோக்கி திருமயம் நகர வேண்டும் என்கிற அடிப்படையில் 2020 நாங்கள்லாம் 19 பயணம் செய்தோம். கிடைக்கப்பட்ட கூட்டு குடும்பத்தின் காரணமாக பணி செய், என்னால் உனக்கு உதவியாக இருக்கும் தவிர ஒவ்வொருத்தரும் இருக்காது. ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களும் ஒட்டுமொத்த திருமய மக்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எனக்கு வாழ்த்து சொன்னார்கள். அடையாளம் தெரியவில்லை, ஏதோ மாநிலத்தில் இருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் எனக்கு வாழ்த்து சொன்னார்கள் என்கிற பொழுது இந்த பெருமை எல்லாம் நம்ம திருமை மக்களை சார்பு என்பதை பணி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணி செய்த பணியாளர்களுடைய அவார்டு தான் இந்த பணி. இந்த அவார்டு நீங்கள் செய்த பணிகளை சில நேரங்கள் கடிந்து கொண்டது உண்மை. ஏன் கடிந்திருப்பேன் யாருக்கும் தெரியாது. உங்களை பணி செய்ய வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற வேலை திரும்ப மற்ற பஞ்சாயத்துகள் நம்ம ஏற்கனவே சத்தியமூர்த்தி குளத்தை தூர்வாரி இருக்கோம். 5,70,000 மதிப்பீட்டில் சத்தியமூர்த்தி குளத்தை நீ தூர்வாரி பாதுகாப்பாக குடியில வைக்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் இன்று பாதுகாப்பாக ஒரு குளம் இருந்தால் சுற்றி வட்டாரத்தில் நம்முடைய மாரியம்மன் கோயில்ல கிட்டத்தட்ட எத்தனை வருடம் என்பது எனக்கு தெரியாது. மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கே பணி செய்த எல்லாருமே கூட்டு முயற்சி தான் வெற்றியை தெரிவிக்க முடியும். நான் என்று அகமாவும் எனக்கு கிடையாது. நம்ம ஒருங்கிணைக்கப்பட்டதினால் அந்த மாரியம்மன் கோயிலுடைய குளத்தை தூர்வாரி செய்தோம். இன்று பல்வேறு திட்டப்பணிகளை தெருக்களை தூய்மை செய்தால் இருந்தாலும் சரி, நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, மாதாப்பல் திருவிழா இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் திருவிழாவாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு உணர்வு நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அனைவருடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் செயல்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு 6 லட்சம் தண்ணி கொடுக்கப்பட வேண்டும். இருக்கக்கூடிய 4 ஆபரேட்டர் 10 பணியாளர் வச்சுதான் எக்ஸஸா போட்டுதான் 6 லட்சம் தண்ணி திரும்பி கொடுப்போம். நாளைக்கு 2,000 குப்பைகள் வேணும். ஆனா அவங்களை வச்சு அவங்க ரொம்ப பேர் தலைவர் எப்படா போவாருப்பா. ஆனா அப்படி இல்லை. எங்களுடைய நோக்கம் உங்களை அன்பாலையும் பாசத்தாலும் அரவணைக்கப்பட்டு உங்களை பணி செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். இந்த
இங்கிருந்து கொடுக்கக்கூடிய உத்தரவு, அவங்க செயல்படுகின்ற விதம், அவங்களை அரவணைக்கின்ற விதம். நான் ரொம்ப நேரங்களே அவங்களெல்லாம் பணித்தள பொறுப்பாளர் கிடைப்பதனுடைய பணியாளர் நம்முடைய மக்கள் கிடைக்க மாட்டேன். ஏன்னா அவங்களை கிடைச்சாலும் அவங்களுடைய வேலை வாங்க. ஊராட்சி மன்ற செயலாளர் என்பவர் நான் என்ன செலவு செய்தாலும் மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். நாய் எடுத்தா கணக்கு கிடையாது, மாடு செத்தா கணக்கு கிடையாது. ஒரு போஸ்டுக்கு 50 ரூபா செலவு, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி. ஒரு மோட்டரு 10,000 ரூபாய் செலவு ஒரு வருஷத்துக்கு. ஆனா இதையெல்லாம் ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஏற்ற தகவல்களையும் சரி செய்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சியர் வி. ஆர். குமார் அவர்கள் ரொம்ப நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும், நிர்வாகம் செம்மையாக செயல்படுத்த வேண்டும். நாங்கள் செய்வது மக்களுக்காக தான். சில திட்டங்களை இப்போது நடக்கிறதா இருக்கும். மாலாவதி, வித்யா, ராதா இவங்கெல்லாம் அலுவலக பணியாளர்கள். இவங்களை எல்லாம் பல்வேறு பணிகளுக்கு இடையில ஒரு அலுவலகத்தை நடத்த வேண்டிய ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்றத்துடைய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர் வி. ஆர். குமார் மற்றும் அலுவலக பணியாளர்கள், ஓசிடி ஆபரேட்டர்கள், பணித்தள பொறுப்பாளர்கள், நம்முடைய சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இந்த மக்கள் அனைவர்களுக்கும் இந்த விருதை சமர்ப்பணம் செய்து வாய்ப்பு நன்றியோடு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட உழைப்பும் அண்ணன் எப்பவுமே ஒரு உறுதுணையா எப்பவுமே இருக்கணும். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி